1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி. நான் மெஷர்மெண்ட்டுக்கு இதை எடுத்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எந்த கப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு. அடை தோசை பண்ணும்போது துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் எவ்வளோ அரிசி போடுறோமோ அவ்வளோ போடணுங்க. அப்போ தான் அந்த பருப்போட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பருப்போட அளவு 3/4 கப் கூட போட்டுக்கலாம். ஆனால் 1 கப் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுந்து. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது கூடவே 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாங்க. இப்போ இது 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது மிக்சியில் கிரைண்டரில் லேசாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ மாவு அரைச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்கி வச்சுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வதக்காமல் கூட போடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெங்காயத்தை லேசாக வதக்கி வச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் போட்டிங்கனாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லேசாக வதக்குனீங்கன்னா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி வச்சுங்க. தேவையான அளவு உப்பு, நம்ம வதக்கி வச்சிருக்க தேங்காய் வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிக்க வைக்க தேவையில்லைங்க, அப்படியே ஊற்றலாம். அதே மாதிரி வெளியே ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. நம்ம வெளியில் வச்சுருந்தீங்கன்னா பருப்பு போட்டிருக்கனால புளிச்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். அடை தோசை ஊற்றி முடிச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தடிமனை ஊற்ற போகிறது இல்லைங்க, கொஞ்சம் மெல்லிசாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கல் சூடாயிடுச்சுங்க. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய். அடை ஒரு சைடு வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்துருக்கனால இதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. சரியாக வேகலைன்னா பச்சை வாசனை வரும். இப்போ இந்த சைடு வெந்துருச்சுங்க. அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஸ்லோலே வச்சு கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது 10 பல் பூண்டு, அடுத்தது 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா வெறும் வெங்காயம் வச்சு கூட நீங்கள் இந்த சட்னியை பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் புளி சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு வதக்கின மிளகாயோடு சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம்.
இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பண்ணிடலாம்.